இன்றைக்கு பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால் பின்பற்றவும், ஃபாலோ. இன்றைக்கு எல்லாருக்கும் எதையாவது ஒன்று ஃபாலோ பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். எதையாவது ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. அது இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் யூடியூப் இருந்தாலும் எதையாவது ஒன்று ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. சிலர்லாம் பார்த்தீங்க வச்சிங்களேன், ஃபோன் எடுத்தாங்கன்னே எல்லாத்துக்கும் ஃபாலோ கொடுத்துக்கினே இருப்பாங்க. அவங்களுக்கு இல்லைன்னா தூக்கம் வராது. அல்லது சிலருக்கு எப்படின்னா யாரையாவது ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அவர்களை பின்தொடர்வது அல்லது பின்பற்றுவது என்பது வழக்கமான காரியமாய் இருக்கும். ஆனால் வேதத்துல உண்மையாய் யாரை பின்பற்ற வேண்டும் என்ற சில காரியங்களை மாற்றம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜான் சாப்டர் 12 verse 26 பார்க்கலாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஓகே, இப்ப நம்ம எல்லாருமே யாரை பின்பற்றுறோம்? இயேசுவைதான் பின்பற்றுகிறோம். இப்போ வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் தான் என்ன பண்ண முடியுமா? அவரை பின்பற்றவே முடியும். அப்போ விசுவாசிகளா இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுது இயேசுவை உண்மையாய் பின்பற்ற கூடும் என்றால், அவர் செய்த காரியங்களை அல்லது அவர் இந்த பூமியில வந்த நோக்கத்தை நீங்களும் நானும் செய்யும் பொழுதுதான் நம்ம உண்மையா அவரை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோம். இயேசு அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் எதுவும் பண்ணல. அவர் எதுவுமே பண்ணல. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். வேற எதுவுமே பண்ணல. பழைய ஏற்பாடு நிறைவேறுவதற்காய் வந்தார். அவ்வளவுதான் அவருடைய வேலை. அதுக்கப்புறம் அவர் வந்த வேலை முடிந்தது, அவர் சென்று விட்டார். அப்போ இயேசுடைய ஊழியத்தை யாரு செய்யறானோ அவன் தான் உண்மையாய் இயேசுவை பின்பற்றுகிறவனாய் இருக்கிறான். இப்போ இயேசு செய்த எல்லாவற்றையும் நம்ம செய்ய முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கடினம். ஆனா இயேசுவே சொல்லிட்டார், ஒருவன் என்னை பின்பற்றினா என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று. ஆனா இன்றைய வரைக்கும் இயேசுவை விட அதிகமா ஒரே ஆள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப கடினமான காரியம். பண்ணியிருக்காங்க, இயேசுவை விட அதிகமாலாம் பண்ணியிருக்காங்க. பேதுரு அதிகமா பண்ணியிருக்கான், பவுல் அதிகமா பண்ணியிருக்காங்க. ஆனா இயேசுவை போல ஒரு ஃபுல் காரியத்தை ஒரு ஆள் பண்ணாங்களா அப்படின்னா கிடையாது. இயேசு எல்லாமே பண்ணார். ஆனா அதை விட மேலானது என்னவென்றால் பிதாவின் சித்தத்தை அவர் செய்தார். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். ஆனா நம்ம என்ன நினைத்துக் கொள்ளுகிறோம், இயேசு அற்புதம் செய்தாரு, அடையாளங்கள் செய்தாரு, சுகமாக்கினாரு, அவருக்குள்ள இருந்து வல்லமை பெறப்பட்டு போனது, இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர, ஆனா உண்மையிலே இயேசு செய்தது அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். பிதாவுடைய சித்தம் என்னவென்றால் இந்த பூமியில ஒருவனும் கெட்டு போவது அவருடைய சித்தம் கிடையாது. அப்ப நீங்களும் நானும் உண்மையா அவரை பின்பற்றுகிறோம் என்றால் அல்லது அவரை பின்பற்ற போறோம் என்று தீர்மானிப்போம் என்றால், இயேசு என்ன பண்ணாரு? ஒருவனும் கெட்டு போகாம இருப்பது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அப்படினால் நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? ஒரு ஆத்துமா கூட, உங்களுக்கு தெரிந்த ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போக கூடாது, பிசாசுடைய பிடியில போக கூடாது என்பதற்காக நீங்க என்ன பண்ணோம்? வேலை செய்யணும். இது ஊழியக்காரங்க மாத்திரம் தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஊழியக்காரர்களை காட்டிலும் விசுவாசிகள் தான் அதிகமா செய்யறாங்க. விசுவாசிகள் தான் அதிகமா செய்யறாங்க. ஏனென்றால் இப்போ ஒரு ஊழியக்காரங்கிட்ட போய் சத்தியம் சொல்லுன்னா அவங்க நல்லா சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா விசுவாசிகளுக்கு இருக்கிற டேலண்ட் ஊழியக்காரர்களுக்கு கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? சில ஊழியக்காரெல்லாம் பாத்தீங்கன்னா மைக்கில் நம்ம பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, மைக்கில்னா பாட்டே பண்ண மாட்டாங்க. சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா? மைக்கில்னா அவங்களுக்கு வேலையே ஆகாது. ஒருவேளை ஆண்டவர் என்னமோ தெரியல, மைக்கோட குர்த்தம் சேரம் தெரியல, பரலோகத்துல இருந்து ஒரு மைக்கு குர்த்தம் சேரம் தெரியல ஊழியக்காரங்க, அப்படிலாம் கிடையாது. ஆனா விசுவாசிங்க அப்படி இல்லை. அழகா போயிட்டு பக்கத்து வீட்டுல உட்காந்து பேசி அந்த ஆத்மாவை ரட்சிப்புகளை கொண்டு வர முடியும். அப்ப ஒன்று யோசிச்சு பாருங்களேன், ஆத்மா அழிந்து போகாத இருப்பதுதான் அவரை பின்பற்றுகிற முதல் காரியமா இருக்கிறது. இப்போ இத செய்யறவங்க தான் எங்க இருப்பாங்கன்னு சொல்றாரு. நான் எங்கேயோ அங்கே என்னுடைய ஊழியக்காரனும் இருப்பான். இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்க தீர்மானித்து இருக்கிறோம்? இங்கே இருக்கணும்ன்றவங்களுக்கு ஆண்டவங்களை இங்கே வைப்பாராக.
இல்லைங்க நான் இயேசுவோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இயேசு செய்ததை செய்யணும். இப்ப நம்மளாம் எங்க இருக்கணும்? இன்றைக்கு நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. நான் இதே இடத்துல இருக்கணுமா இல்ல நான் இயேசுவோட இருக்கணுமா அப்படின்னு தீர்மானித்துக் கொள்ளுங்க. இயேசுவோட இருக்கணும் தீர்மானிப்பில் என்றால் அவரை மாத்திரம் பின்பற்றுவதுதான் அவசியமானதா இருக்கிறது. அப்படி என்றால் நீங்களும் நானும் இந்த காலையில யாரை எதுக்கு பின்பற்றுகிறோம்? எதை இந்த பூமியில பின்பற்றினாலும் அது பிரச்சனையில தான் போய் முடியும். ஆனால் என் இயேசுவை பின்பற்றினா அவர் எங்கேயோ அங்கேயே நீங்களும் நானும் இருப்போம். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, ஒருத்தன் நான் எங்க இருக்கிறனோ அங்க இருக்கிறான் அப்படின்னா பிதா அவனை கனம் பண்ணுவார். யோசிச்சு பாருங்களேன், பிதா கனம் பண்ணக்கூடிய ரெண்டே பேர் தான். ஒன்னு இயேசு, ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர். இவங்க ரெண்டு பேர் சொல்றதுதான் பிதா கேட்பார். வேற யார் சொல்றதையும் கேட்கவே மாட்டார். ஏன் தெரியுங்களா? இயேசு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப யாரு கேட்கறது? அந்த பக்கத்துல இவர் சௌத பார்த்தா பிரந்தி பேசி கொண்டுக்கிறா, பிதா கேட்டுக்கொண்டு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இயேசு இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் இருப்போம் என்றா நீங்க பேசுறத பிதா. இப்ப யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு அழகா ஒரே ஒரு விஷயம்தான், அவரை பின்பற்றினால் மாத்திரம் போதும். இயேசு செய்ததை போல நீங்களும் நானும் செய்தால் மாத்திரம் போதும். பிதாவே நம்ம சொல்றதை என்ன பண்ணுவாரா? கேட்பார். அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய நன்மை. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் பிதா காது கொடுத்து கேட்கிறவரா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இயேசு செய்தது என்னன்னா, அழிந்து போகிற ஆத்துமாக்களை அவர் கொண்டு வருவதுதான். ஒரு ஆத்துமா கூட கெட்டு போவது அவருடைய சுத்தம் அல்ல. இப்ப அவரை பின்பற்றினவர்கள் என்ன செஞ்சாருங்கன்னா, எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 4:19 வாசிக்கலாம். மத்தேயு 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். இங்க பாருங்களேன், இயேசு பின்னாடி போனா நம்ம என்னத்தை பிடிக்க போவோமா? மனுஷனை தான் பிடிக்கணும், ஆத்துமாக்களை தான் பிடிக்கணும். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய நோக்கம் எல்லாம் ஆகிவிட்டது. நான் இயேசுவை பின்பற்றி போனா, அல்லது இயேசுவை நான் சார்ந்து போனா, அல்லது இயேசுடைய நாமத்துல நான் போனா எல்லாமே எனக்கு கிடைக்கும், நான் எல்லாத்தையும் வளைத்துக் கொள்ளுவேன், இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவேன், பூமிக்குரிய எல்லாமே எனக்கு ஆண்டவர் கொடுத்துருவாரு அப்படின்னா கிடையாது. ஆண்டவரை பின்பற்றி போகிறவர்களுக்கு ஒரே ஒரு வேலைதான், அது மனிதர்களை பிடிக்கிற வேலை. நீங்களும் நானும் எதுக்கா ஆண்டவர் ட்ரெயின் பண்ணிருக்காரு, எதுக்கு ஆவியானவர் நம்மளோட இருக்கிறாருன்னா, நீங்க போய் மனுஷனை பிடிச்சு கொண்டு வரணும். எங்கன்னு பிடிக்க முடியும்? இப்ப பேதுரு எங்க போய் மீன் பிடிச்சா? எங்க மீன் பிடிக்க முடியும்? கிணத்துல பிடிச்சிருந்தான். எங்க? பின்னாடி இருக்க கிணத்துல. அப்படிதானே? கடல்ல தான் மீன் பிடிக்க முடியும். அப்ப மனுஷனை பிடிக்கணும்னா எங்க போனோம்? உலகத்துலதான் போனோம். இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிருக்கோம், ஓ மனுஷனை பிடிக்கணும் அப்படின்னா ஏதாவது விசுவாசி சர்ச்சுக்கு போகாம பக்கத்து வீட்டுல வந்தா அந்த விசுவாசி என்ன பண்ணும்? பிடிச்சுன்னு வந்துடணும். அது பிடிக்கிறது அல்ல, அது ஆல்ரெடி பிடிச்சி ஒருத்தன் அன்னக்கூடையில வச்சிருக்கிறான். நீ அன்னக்கூடையோட தூக்கி வந்து இங்க வச்சு நான் பிடிச்சேன் கதெல்லாம் கிடையாது. நீ உண்மையாய் மீன் பிடிக்க வேண்டும் என்றால் உலகத்துல போய் மனிதர்களை பிடித்து கொண்டு வருவதுதான் அவரை பின்பற்றுகிற முதல் அடையாளமாய் இருக்கிறது. இந்த காலையில நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நீங்களும் நானும் என்ன பண்ண போறோம்? ஒரு ஆத்மாவாவது கொண்டு வரோம். இன்றைக்கு கொண்டு வரவில்லை என்றால் யோசிச்சு கொள்ளுங்க, உங்க தலை இப்போ என் தலை எப்படி இருக்குதோ அதே போல இருக்கும். எங்க? அங்க போனா. ஆனா என் தலை எப்படி இருக்கும் தெரியுமா? அது கூந்தலை போல இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், என் தலை ஃபுல்லா முடியா இருந்து முடி தூக்க முடியாத அது தரையில பிறண்டுட்டு வந்தா எப்படி இருக்கும்? என் நம்பிக்கை எனக்கு அப்படி இருக்கும் என்று இப்ப உங்களால சொல்ல முடியுமா? இப்ப நான் சொல்றேன், என் தலை கூந்தலோட இருக்கோ, உங்க தலை என் தலை மாதிரி இருக்குமா? இல்ல இப்ப இருக்கிற மாதிரியாவது இருக்குமா? அப்படி இருக்குன்னா ஆண்டு மகிமைப்படுவா. அப்படி இல்லைன்னா இது எச்சரிப்பின் சத்தமா எடுத்துக்கொண்டு நீங்க போய் இயேசுவை பின்பற்றுவதில்லை என்றால் மனிதர்களை பிடிக்க வேண்டியது அவசியம். அடுத்தபடியா ஒண்ணு பார்ப்போம் அப்படின்னா, மத்தேயுல அவரே சொல்றார், 16:24 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ரைட். இப்போ இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கணும். இதுல என்ன உள்ள அடக்கம் இருக்கு அப்படின்னா, தன்னை வெறுக்கும் பொழுது சிலுவை பாரம் ஆயிடும். சிலுவை, இந்த சிலுவைன்றது வேற எங்கேயுமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரே உனக்கு
கிரீடமாய் இருக்கிறார். அப்படிதானே சொல்லி இருக்குது, உன் வீட்டாரே உனக்கு கிரீடமாய் இருக்கிறார்கள். அப்ப கிரீடம் எங்க இருக்கு? பேசவே மாட்டீங்களா? வீட்டார் எப்படி இருப்பாங்களா? வீட்டாரும் இப்போ நீங்க உங்களை வெறுத்து ஆண்டவருக்காய் நீங்க இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது வீட்டார் எப்படி இருப்பாங்கன்னா சத்துருவா. இப்போ உங்க வீட்டுல நீங்க சமாதானமா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க வீட்டார் இன்னும் உங்களுக்கு சத்துருவா ஆகல அப்படின்னா நீங்க யார பின்பற்றலன்னு அர்த்தம். பதில்ல நீங்களே சொல்லிடுறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப யோசிச்சு பாருங்களேன், அப்போ நீங்க உங்களை வெறுக்கும் பொழுது உங்கள் சிலுவை பாரமாய்விடும். உங்கள் சிலுவையை நீங்க சுமக்கவே முடியாது. ஏனென்றால் ஒரு பக்கம் உங்களுடைய கடமைகளை உங்கள் வேலைகளை செய்ய வேண்டும், ஒரு பக்கம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அப்படி செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், பாரமான சிலுவையா இருக்கும். அதை சுமந்து கொண்டு ஒருவன் பின்னாடி வருவதுதான் உலகத்திலே மிகப்பெரிய காரியமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இயேசு சுமந்து கொண்டு போன சிலுவை பாரம் கிடையாது. ஏனென்றால் அவர் ரொம்ப வயசான கிழவெல்லாம் கிடையாது, வெறும் 33 வயசு. 33 வயசு. இங்க எத்தனை பேருக்கு 30-33 வயசு இருக்கீங்க? கை தூக்க பார்ப்போம். ஒருத்தர் கூட இல்ல. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாய் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். 30 வயசுக்கு மேல, 30 வயசு, 33 வயசு கீழே இருக்கவங்க எத்தனை பேருக்கு கை தூக்கம் பார்ப்போம்? 1 2 பரவாயில்ல, கொஞ்சம் பேராது இருக்கிறீங்க. நான் நினைச்சேன் ஆண்டவரே சீக்கிரமா நிறைய பாட்டு பாடணுமோ யோசித்தேன். ரைட், ஆண்டவர் உங்களை இங்க வைப்பாராக. இப்போ இவங்க தூக்குற வெயிட்ட 50 வயசு இருக்க ஆள் தூக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ இயேசுக்கு அந்த சிலுவை உண்மையிலே பாரமா இருந்ததா அப்படின்னா கிடையாது. பிசிக்கலா இட் வாஸ் நாட் பர்டன். ஆனால் இயேசு மேல சுமத்தப்பட்ட அநேகருடைய பாவங்கள் அது பாரமாய் இருந்தது. இப்போ நீங்க உங்க சிலுவையை சுமக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த சிலுவை வெயிட் இல்லாம தான் இருக்கும், அது பிரச்சனை இல்லாம தான் இருக்கும். ஆனா அநேகருடைய பாவத்திற்காய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அநேகருடைய சாபத்திலிருந்து விடுதலை ஆவதற்காய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த சிலுவை பாரமாக தான் மாறும். இப்ப யோசிச்சு பாருங்களேன், தன் சிலுவையை சுமப்பது என்பது கடினமான ஒரு காரியம். அப்ப இயேசு பின்பற்றணும்னா முதல்ல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ அவர் இருக்கிற இடத்துலதான் நீ இருப்ப. ரெண்டாவது, நீங்க மனிதனை பிடிக்கிறதா உங்களுடைய முதல் வேலையாவே இருக்கும். தினந்தோறும் காலையில எழுந்த உடனே இந்த மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் காலையில எழுந்தோடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் மீனவர்களை பார்த்திருக்கீங்க? ரைட், காலையில எழுந்தோடனே என்ன பண்ணுவாங்க? கடலை தான் முறைச்சு பார்ப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? கடலை பார்ப்பாங்க, வானத்தை பார்ப்பாங்க, கடலை பார்ப்பாங்க, வானத்தை பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? இன்றைக்கு மீன் பிடிக்க போகலாமா என்று தீர்மானிப்பார். எத்தனை முறை நீ காலையில எழுந்த உடனே ஆண்டவரே இன்னைக்கு என்ன ஆத்துமா எனக்கு தருவீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிறீங்க? அப்படி ஜெபம் பண்ணலனா நீங்க இயேசுவை இன்னும் பின்பற்றவே இல்லை. ஒரு மீனவன் பேதுரு எடுத்து வரலாம், அவன் கடலை முறைச்சு பார்ப்பான். முறைச்சு பார்க்கும் போதே அவனுக்கு தெரியும் அந்த இடத்துல கீழே இருக்கு தண்ணி, இந்த இடத்துல மேல இருக்கு, இங்க இந்த மீன் கிடைக்கும், அங்க அந்த மீன் கிடைக்கும் சரியா சொல்லுகிறவன். அப்போ நீங்களும் நானும் காலையில எழுந்த உடனே ஆண்டவரே எனக்கு இந்த பூமியில எத்தனை ஆத்துமாக்கள் இன்றைக்கு நான் பிடிக்க போகிறேன் என்று தீர்மானிப்பது அவசியமானதா இருக்கிறது. அதுதான் உண்மையா இயேசுவை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோம் என்று நாம் பார்க்கலாம். மூணாவது ஒரு காரியம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்க எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். இங்க பாருங்க, ரொம்ப கவனமா யோசிக்கணும். இன்றைக்கு பிரசங்கம் ஒருவேளை பின்பற்றுவது என்பது என்று கேட்கும் போது ஓகே நான் பின்பற்ற போறேன் அப்படின்னு தீர்மானிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டீங்கன்னா பின்னாடி போயிட்டீங்கன்னா நீங்க எங்க போவது கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்துல வாய்ப்பே இல்ல ராஜ்யான்ற மாதிரி இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு கடினமான வசனம். நம்ம ஏதோ கொஞ்சமாவது எப்படியாவது ஒரு ஆத்துமா கொண்டு வரலாம் அப்படின்னு யோசித்தா வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்து விட்டா அவன் திரும்பிட்டான்னு வச்சுங்கல்ல, அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஆண்டவருக்காய் ரட்சிக்கப்படும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை இலவசமாய் கொடுக்கும் பொழுது, நீங்க மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது எத்தனை உடன்படிக்கை பண்ணும், எத்தனை உடன்படிக்கை. சிலர்லாம் மனம் திரும்ப கேட்டு பாருங்க, நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் போட மாட்டேங்க. சொன்ன பாதி பேரு காணும், சொன்ன பாதி பேரு. அப்ப இவங்கெல்லாம் எங்க போக மாட்டாங்க சொல்லுங்களேன்? இப்ப சொல்றது கஷ்டம். ஏன்னா ஒருவேளை சொல்லிட்டா நம்ம போலனா வாயின் வார்த்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக அப்படின்றவனே.
யோசிச்சு பாருங்க, எவ்வளவு உடன்படிக்கை கொடுக்கிறோம். இதை செய்வேன், அதை செய்வேன், இந்த வருஷம் தவறாம வருவேன், ஆலயத்துக்கு பாட்டு பாடுவேன், சர்ச்சை கிளீன் பண்ணுவேன், ஆத்மாவை கொண்டு வருவேன், சுவிசேஷ கூட்டம் நடந்தா வந்து வேலை செய்வேன், எவ்வளவு உடன்படிக்கை செய்யற ஆண்டவன். ஆனா ஒண்ணு கூட நம்ம பின்பற்றுவதே கிடையாது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஒன்று தீர்மானிங்க, நீங்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிப்பீர்கள் என்றால் நீங்க திரும்பவே திரும்பாதீங்க. திரும்பாம போறவனுக்கு தான் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் தருகிறவராய் இருக்கிறார். இப்போ இந்த 3 காரியம் பார்த்தோம். ஒண்ணு, இயேசுவை மாத்திரம் தான் பின்பற்றணும். பின்பற்றினா இயேசு எங்கேயோ அங்கதான் நம்ம இருப்போம். அதான் நம்மளுடைய அல்டிமேட் கோல். ஒவ்வொரு கிறிஸ்டியனோட, ஒவ்வொரு இயேசுவை பின்பற்றனுடைய இலக்கு என்னன்னா, அவர் எங்க இருக்கிறாரோ அங்க நான் இருக்கணும். அவர் எங்க இருக்கிறாரோ அதுக்கு பக்கத்து ஊர்ல இருக்கணும். அப்படின்னா ஒரே ஒரு விரல் எடுத்து ஒரு கோடை போட்டு நீ பக்கத்து ஊருக்கு போடான்றாரு. பக்கத்து ஊர் என்னது? அது வேற ஒருத்தந்த ஊரு. அந்த ஊருக்கு போயிட்டீங்கன்னா அங்க ரொம்ப சத்தம் கேட்குமா, எரிகிற அக்கினியும் கந்தகமும் அழுகுறலையும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா இங்க அப்படியே வேற மாதிரி கேட்கும், பாடல் சத்தமும் துதி சத்தமும். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க தான் டிசைட் பண்றீங்க எங்க இருக்கணும். இயேசுவோட இருப்பில் என்றா மனிதர்களை பிடிப்பது அவருடைய வேலையாய் இருக்கிறது. அதற்காக தான் உன்னை என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். ஏதோ நம்ம ஜாலியா ஆரோக்கியமா சுகமா மூக்கு வேலை மூக்கு பிடிக்க தின்னுட்டு ஆண்டருக்காய் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராய்ச்சிட்டு போவது அவருடைய வேலை கிடையவே கிடையாது. இதுக்கு அவர் நமக்கெல்லாம் தேவையில்லை. கல்லு கூட துதிக்கும். கல்லு கூட அவர் நினைச்சாருன்னா, பிசாசு சொல்றான் பாத்தீங்களா, நீங்க நான் கூட இயேசுநாதர் படி அப்படி சொல்ல, நீங்கள் நினைத்தா அந்த கல்லை அப்பமாய் மாத்தி சொன்னா இல்லையா? நீங்க பக்கத்தை பார்த்தா எங்க பாஸ்டர் சொன்னான்ற மாதிரியே இருக்குது. நீங்க உங்க மூஞ்சில பார்த்தா அப்படியா சொன்னா தெரியலையே, என்கிட்ட சொல்லியே, உங்ககிட்ட சொல்லுவான். வெயிட் பண்ணுங்க, அதுக்கு ஒரு காலம் வரும். நீங்கள் இயேசுவை பின்பற்றவில்லை என்றால் அவன் நிச்சயமாய் உங்களுக்கு சொல்லுவான், கல்ல தின்னுடானுவான். அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் நினைத்தா யார வேணா துதிக்க வைக்க முடியும். ஆனா அவரை பின்பற்றுவதுதான் கடினமான ஒரு காரியம். அவரை பின்பற்றக்கூடிய ஆட்கள் யாருன்னா நீங்களும் நானும் தான், வேற யாருமே கிடையாது. அப்ப பின்பற்றுவோம் என்றால் மனிதர்களை பிடிப்பது அவசியமானதா இருக்கிறது. எப்பெல்லாம் பின்பற்றுவதற்கு தடை இருக்கும் அல்லது எப்பெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால் ஒரு சில காரியங்களை பார்த்து துரிதமா முடித்தலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் லூக் 22:54 பார்க்கலாம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு இயேசுவை, இப்ப நல்லா பாருங்களேன், இயேசுவை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். பிரதான ஆசாரியருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். இங்க பாருங்களேன், இயேசு எப்ப பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்றால், நம்ம உண்மையிலே ஆண்டவரை பின்பற்ற தீர்மானிக்கிறோம். ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் உண்மையிலே பின்பற்றுறேன், நீங்க இருக்கிற இடத்துல நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றோம். ரைட், ஓகே தான். ஆனா எப்ப எதிர்பார்க்கிறார் என்றால், இயேசு உன் லைஃப் ரிஸ்க் எனும்பொழுது அவரை பின்பற்றுகிறாயா என்பதை பார்க்கிறார். பேதுருக்கு தெரியும். பேதுருவையும் அவரோடு இருந்தவர்களையும் இயேசு தோட்டத்தில் இருக்கும்போது என்ன சொன்னாரு? நீங்கள் என்னை பிடிக்க வருவதென்றால் இவர்கள் என்ன பண்ணிருக்க? ஓடி இருக்கணும்ல, தலை திரிக்க ஓடி இருக்கணும். ஒருவேளை இன்றைக்கு இந்திய அரசாங்கம் உங்களுக்கு எதிராக எழுந்து நீ இயேசுவை பின்பற்றுகிறாயா அப்படின்னு கேட்டா 4 பேர் ஒத்துக்கணும். பிறகு சரி நாங்க 4 பேர் தான் மாட்டிக்கணும், மீதி இருக்கலாம் விட்டுருங்கன்னா இந்த சபை காலியா இருக்கும். நிச்சயமா சொல்றேன். இல்லங்க நான் செத்தாலும் பரவாயில்லங்க, நான் இங்கதான் இருப்பேன், இயேசுக்காக இருப்பேன்னா இயேசுவை நீ உண்மையாய் பின்பற்றி கொண்டு இருக்கிறாய். இப்ப யோசிச்சு பாருங்களேன், லைஃப் போற தருணம். இதுக்கப்புறம் நடந்தது நமக்கு தெரியும். பேதுரு அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்டு வந்தான், மறுதளிச்சான், அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒப்புரவான், அதெல்லாம் ரைட். ஆனா அவனுக்கு தெரியும் இங்க போனா பிரச்சனைன்னு தெரியும். ஆனா போனான், இயேசுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க போனான். இன்றைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை அந்த இடம்னா அந்த இடத்தை விட்டு நம்ம என்ன பண்றோம்? தலை தெறிக்க ஓடிடுறோம். காரணம் தெரியுமா? ஐயோ அந்த இடத்துல போய் நான் இயேசு சுவிசேஷத்தை சொல்ல முடியாது, இயேசுவோட அன்பை வெளிப்படுத்த முடியாது, அல்லது இயேசுவை பிரகடனம் பண்ண முடியாது, இயேசுவை குறித்து நான் சாட்சியாய் நிற்க முடியாது என்று அந்த இடத்தை விட்டு நம்ம என்ன பண்ணி விடுவோம்? ஓடி விடுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ எப்ப நம்ம உன்னை எதிர்பார்க்கிறாரு? உனக்கு லைஃப் த்ரெட் இருக்கு, உனக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, அந்த இடம் உனக்கு இடகுடமான இடம், அந்த இடத்துல போனா நீ மாட்டிக்கொள்ளுவ. இயேசுவையே மறுதலிக்கக்கூடிய தருணம் வந்தாலும் நீ அவரை பின்பற்றுவாய் என்பாய். இயேசு உண்மையிலே உன்னை மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தருணம் இருந்தா இந்த காலையில எத்தனை பேர் உண்மையிலேயே அவரை பின்பற்றுவோம்? இல்ல
யோவானும் யாக்கோபும் ஓடி போன போல நம்ம ஓடிடுவோமா? பேதுரு மட்டும் தாங்க வந்தான், கூட வேற யாரும் வந்தாங்க? பேதுரு மட்டும் தான் வந்தான். ஆனா எத்தனை பேர் தோட்டத்துக்கு போனாங்க? எத்தனை பேருக்கு ஆண்டவர் கூட்டு போனாரு? ஐயோ இயேசுவே, உங்களை பிரசங்கம் பண்ண சொன்னா கேள்வி கேட்டே சாவடிக்கிறீங்களே. எத்தனை பேர் போனாங்க தோட்டத்துக்கு? ஆண்டவர் 3 பேரை கூட்டு போனார். 3 நேசமான சீஷர்களை கூட்டு போனார். ஒருத்தன் கத்தி வச்சுக்கிற பாடிகார்டு, ஒருத்தன் ஆண்டவர் மேல மார்பல சாய்ந்து கொள்ளுகிறவன், ஒருத்தன் ஆண்டவர் சொல்றத அப்படியே கீழ்படுகிறவன். சார்ந்தவன் ஓடி போயிட்டான், கீழ்படுகிறவன் ஓடி போயிட்டான், பாடிகார்டு பின்னாடியே தொடர்ந்து வந்தான். இப்ப ஆண்டவருக்கு யார் தெரியுமா வேணும்? நீ ஆண்டவருக்காய் நிற்கிற ஒரு போர் சேவகனாய் இருந்தாதான் ஆண்டவரை பின்பற்றவே முடியும். என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க, என் லைஃபே த்ரெட்ல போனாலும் பரவாயில்லைங்க, ஆனா இயேசுவை பின்பற்றுவேன் என்று தீர்மானிக்கிறவர்கள் தான் ஆண்டவருக்கு நீ வேண்டும் என்று இந்த காலையில ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இல்லைங்க, நான் அப்படி கிடையாதுங்க, நான் ஓடி போன 2 பேர் போல இருக்கிறேன் அப்படின்னா, அந்த 2 பேருக்கும் நடந்தது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தன் தூக்கின்னு போய் எங்க போட்டாங்க தெரியுமா? பத்மு தீவுல போட்டாங்க. மண்ணை தின்னு வாழ்ந்தான். வெளிப்படுத்த விசேஷம் எழுதணும், அதெல்லாம் ரைட்டு தான். ஆண்டவர் வருகிற காரியங்களை அவனுக்கு காண்பித்தார், எல்லாம் ரைட்டு தான். ஆனா பேதுருக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? அவனை நின்னானா அசுத்தாவிகள் அவனை பார்த்து பயந்து ஓடின. பரலோகம் அவன் சொன்ன வார்த்தை அப்படியே கீழ்ப்படிந்தது. இன்றைக்கு நீயும் நானும் அந்த அதிகாரம் வேணும், ஆனா இயேசுவை பின்பற்றுவதற்கு நம்ம ஆயத்தமா கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் நீ பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இதே போல பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒண்ணு நடந்து யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிப்பீங்கன்னா, மோசேயை குறித்து நம்ம பார்க்கிறோம். 2 வாசிங்க. அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கே தூரத்திலே நின்று கொண்டிருந்தார். இங்க பாருங்க, மோசேவுக்கு இதே போல ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அவங்க அக்கா காரி போய் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தா என்னதான் நடக்குதுன்னு. இன்னைக்கு நீ இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தாய் என்றால், ஒன்னு ஸ்ட்ராங்கா பின்பற்று, இல்ல என்ன நடக்குதுனாலும் வந்து பாரு. நடந்தது நமக்கு தெரியும். மோசே தான் பழைய ஏற்பாட்டின் ரட்சகனாய் இருக்கிறான். ஏறத்தாழ 20 லட்சம் பேரை விடுதலை பண்ற அளவுக்கு ரட்சகனாய் இருந்தவனை, அவனை அவங்க அம்மா வேற வழி இல்ல, அவனை என்ன பண்ணும், நாணல் பெட்டியில தான் அனுப்பி ஆகணும். ஆனா அவங்க அக்கா காரி பாருங்க, அழகா ஒளிஞ்சிருந்து பார்த்தா இது எங்கதான் போகுது, என்னதான் நடக்குது, இந்த குழந்தை செத்துருமா, தண்ணியில முழுகிடுமா, அல்லது யாராவது எடுத்துருவாங்களா, இல்ல கொன்று விடுவார்களா என்று அவளுக்குள்ள ஒரு துணிச்சல் இருந்தது. அந்த சிறு பிள்ளைக்கு, அவள் ரொம்ப குழந்தைலாம் கிடையாது, புரியுதுங்களா? மோசேக்கும் அவளுக்கும் ஏறத்தாழ ஒரு 6 வயசு வித்தியாசம். 6 வயசு வித்தியாசத்துல வந்து பாக்குறா. ஒருவேளை இந்த காலையில நீ இயேசுவை பின்பற்றுவாய் என்றா, அந்த குழந்தைக்கு இருந்த துணிச்சலாவது உனக்கு இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் உன்னை உண்மையிலே அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு சில காரியங்களை பாரு, நம்ம துரிதமா முடித்து விடலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இங்க பாருங்க, இந்த நடந்தது நமக்கு தெரியும். மிஸ்டர் லோத்துக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நடந்தது. இப்போ ஆண்டவர் எப்ப நம்ம பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்? முதல்ல சொன்ன லைஃப் த்ரெட் இருந்தா நீ கம்பல்சரி பின்பற்ற வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. 2வது, எப்ப நம்ம ஆண்டவரை நீ விடாம பின்பற்றணும், ஒரு டேஞ்சர் சிச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் வருது, ஆண்டவர் உன்னை வந்து பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது நீ அழகா பின்பற்ற வேண்டியது. நடந்தது நமக்கு தெரியும். அவன் வந்து ஒரு சோம்பேறி பையன், அவனை மட்டும் ஆண்டவர் விடுதலை ஆக்கணும்னு கஷ்டப்பட்டு யாரோ ஒருத்தன் ஜோம் பண்ணான். யார் ஜோம் பண்ணுது? யாருங்க ஜோம் பண்ணுது? சரி விடுங்க, யாரோ ஜோம் பண்ணாங்க, விடுங்க, நமக்கு எதுக்கு? ஆபிரகாம்னு ஒருத்தன் ஜோம் பண்ணியிருந்தான், ஆண்டவரே அந்த பட்டணத்துல என் மச்சான் இருக்கிறான், அவனை எப்படின்னா காப்பாத்திருங்க, அவன் குடும்பம் இருக்குதுன்னு. இவன் வந்துடணும்ல, 4 பேரை கூப்பிட்டு 2 தூதம் வந்தா, 2 பேருக்கும் 4 கை இருக்கு, 4 பேரும் ஓடியான்ட்டு இருக்கணும். இவன் போய் யாரை கூட்டணும் தான்? இந்த பொண்ணுங்களுக்கு வரப்போற மாப்பிள்ளையை கூட்டணுங்கிறான். தேவையா இதெல்லாம்? ஓடி இருக்கணும். இன்றைக்கு நம்ம அப்படிதான் செய்கிறோம். ஆண்டவர் உன்னை ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல நீ என்ன பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது நம்ம சுத்தி இருக்கிறவங்களை காப்பாற்றணும்னு நினைச்சுக்கிறோம். காப்பாத்தாத, உனக்கு ஒரு அழைப்பு வரும் என்றா, உன்னை ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும் என்றா, நீ ஆண்டவரை பின்பற்றுகிறாயா என்பதுதான் அங்கு கேள்வி. நீ பின்பற்றுவாய் என்றால் நீ காப்பாற்றப்படுவாய், நீ பின்பற்றவில்லை என்றால் நீ அங்கேயே இருக்க வேண்டியதுதான். நடந்தது நமக்கு தெரியும். மிஸ்ஸஸ் லோத்தை விட்டுருங்க, ஊரு மொத்தம் போயிடுச்சு. ஊரு மொத்தம். இவன் போய் சும்மா தான் நினைச்சிக்கல. லோத்து அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான், பெண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் வீட்டுல எல்லாம் சொன்னான், தோபரப்பா வந்துட்டாங்க தூதர்கள், பட்டணம் என்ன ஆக போகுது,
அழிய போது வந்துருங்க கெஞ்சலாம். ஆனா எவனும் கேட்கல. ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவரை நீ பின்பற்றுகிறாயா என்பது ஆண்டவர் பாப்பார். ஆனா நம்ம என்ன நம்ம பண்றது இல்ல, அவருக்கு செவி சாய்ப்பதே கிடையாது. இந்த காலையில ஆண்டவர் ரெண்டாவது எதிர்பார்க்கிற காரியம், when there is a situation, அது ஒரு ஹாரரான சிச்சுவேஷன், ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீ இயேசுவை கெட்டியா பிடிச்சு கொண்டு பின்பற்றி வருகிறாயா என்பதுதான் அவருடைய கேள்வி. இந்த தூதர்கள் பெரியசா எதுவுமே சொல்லுங்க, ஒன்னே ஒன்றுதான் சொன்னானுங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? திரும்பி வேற அவன்கிட்ட வந்து, தம்பி நீங்க வீட்டுல இருக்கிற ஜாமான் எடுத்து என் பையில கொடுங்க, நான் என் இன்னொரு ரக்கையில தூக்கின்னு வந்துடுறேன் அப்படிதான் சொன்னானுங்களா? இல்ல ஒரு மூட்டையில இருக்கிற தங்க பாத்திரங்கள்லாம் போடுங்க, நான் மூட்டையா கட்டி தலையில தூக்கின்னு வந்துடுறேன் சொன்னா? எதுவுமே இல்லை. திரும்பி மட்டும் பார்க்காதரா, வந்துகினே ரானா. 3 பேரும் வந்துட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்குது என்ன தெரியுமா? when there is a ஒரு டிஃபரண்டான சிச்சுவேஷன் இருக்கும்போது நீ ஆண்டவரை முன்னோக்கி பார்க்கும்பொழுது, ஆண்டவரை பின்பற்றும் பொழுது திரும்பி பார்க்கவே கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அடுத்தபடியா மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 8:22. அதற்கு இயேசு, மருத்துவர் தங்கள் மருத்துவரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். இங்க பாருங்களேன், ஆண்டவர் கூப்பிடும் போது எப்படி நம்ம கூப்பிடுவாரு? இந்த காரணம் சாக்கு சொல்றவங்க எல்லாரையும் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவர் பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது, இப்போ இவனுடைய சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னவனுடைய சிச்சுவேஷன், வீட்டுல ஒரு மரணம் சம்பவித்தது. நல்ல காரியம் தானே, வீட்டுல செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். செய்யல அப்படின்னா ஊர் என்ன சொல்லும்? இவெல்லாம் ஒரு புள்ள. இப்போ சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வெளிநாடுகளில் இருப்பாங்க, அவங்க அம்மா அப்பாங்க இங்கே இருப்பாங்க, கிறிஸ்துவுக்குள்ளேயோ அல்லது சரீரத்திலேயோ மரணம் அடைஞ்சிருவாங்க. இருக்கிற ஊரில் இருக்கவங்கலாம் சேர்ந்து போட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருவாங்க. இந்த வந்தவங்க சும்மா போவான்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு புள்ள அமெரிக்காலேருந்து அங்கேயே பார்த்து ஃபோன்லேயே அம்மாவை அடக்கம் பண்ணிடுச்சு சொல்லுவாங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? நம்மளாம் இப்போ இல்லைங்க, நாங்கள் அப்படிலாம் இல்லைங்க, பரவாயில்ல, இவர் வேத சட்டத்தின்படி அவர் அமெரிக்காவில் ஒரு திட்டத்தை செய்கிறார், இங்கே நாங்கள் இந்த சட்டத்தை செய்கிறோம் எத்தனை பேர் சொல்லுவோம்? ஒருத்தர் கூட சொல்ல மாட்டோம். சொல்லுவோம். காரணம் என்ன தெரியுமா? நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுல ஒரு முக்கியமான அலுவல் இருக்கு, முக்கியமான வேலை இருக்கு, அதை நீ தான் செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் நீ பின்பற்ற தீர்மானித்தால் அதை தான் செய்யணும். இயேசுவை மாத்திரம் பின்பற்றும். உனக்கு வேலை இருந்தா இருக்கும். இந்த பூமியில மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் காலை சூரியன் தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் வேலை இருக்கு. நம்ம தான் வேலை செய்யாம கால கலப்பி தூங்கிட்டு இருக்கோம். வேலை இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த வேலையை செய்ய ஆண்டவர் உன்னை என்னை பிரித்தெடுக்கல, அந்த வேலை செய்வதற்காக உன்னை என்னை அபிஷேகிக்கல, அந்த வேலை செய்வதற்காக ஆண்டவர் இங்க வந்து மறிக்கல. அவர் சொல்லுகிற வேலை என்றால் நீ அழிந்து போகிற ஆத்மாவை முதல்ல பாரு. மரித்தவன் மரித்த வேலை செய்யட்டும். மரித்தவர்கள் சிலர்லாம் பாத்தீங்க வச்சுங்களேன், சில சபைகள்லயே நடக்கும். இந்த பாஸ்டர் இறந்துட்டா ஓகே, பாஸ்டர்மா இறந்துட்டா ஓகே. ஆனா பாஸ்டர்மாக்கா 16ஆம் நாள் கூட்டம் வைப்பாங்க, 40ஆம் நாள் கூட்டம் வைப்பாங்க. இயேசுநாதர் ஓடி போயிட்டு இருப்பாரு. என்னடா பண்றீங்க? பாத்துருக்கீங்களா இல்லையா? விசுவாசிங்க வீட்டுல ஓகே விட்டுருங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க உலக பிரகாரமா சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நான் 4 வாய் ஒன்னா பேசுமா? பேசாது. திருச்சபையில மட்டும் தான் 4 வாயில 400 வாய் இருந்தாலும் ஒன்னா இருக்கும். எப்ப தெரியுங்களா? நம்ம ஒரு பாட்டு பாடுறோம்னு வச்சுங்களேன், 400 வாய் என்ன பண்ணும்? பாடும். அதனை பாடும். அல்லேலூயான்னு சொன்னா எல்லா வாயும் அல்லேலூயா தான் சொல்லும். ஆனா வெளியே அப்படி கிடையாது, 4 வாய் 4 விதமா தான் பேசும். அதுக்காக எதுவும் விசுவாசம். ஆனா திருச்சபைக்குள்ளே அந்த கல்ச்சரை கொண்டு வந்து பாஸ்டர் மண்டே போட்ட உடனே அவருக்கு 8ஆம் நாள் 16ஆம் நாள் 40ஆம் நாள் முதல் வருஷம் 2வது வருஷம் 10ஆம் வருஷம் ஒரு பாஸ்டர் கூப்பிட்டாங்க. என்ன போய் கூப்பிட்டாங்க பாருங்க. நான் எவ்வளவு நல்லவன் செஞ்சு விட்டு வந்தேன். அவங்க இனி அந்த வாழ்க்கையில அந்த பாஸ்டர் ஞாபகமே வச்சிருக்க மாட்டாங்க. ஏன் வேதம் சொல்லுகிறது, மரித்தவன் அடக்கமா உயிரோடு இருக்க நீயும் நானும் அழிந்து போகிற ஆத்துமாவை என்ன பண்ணோம்? கொண்டு வரணும். அதுதான் நம்ம வேலை. நீ இயேசுவை பின்பற்றுவாய் என்றால், இயேசுவே சொல்லிட்டாரு, ஏமா என் வேலை கிடையாதுமா, அது இருக்கான் பாரு யோவான், அவன் தான் உன் புள்ள, அவன் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வான். என்னை விட்டு நான் எங்க போறேன்? பிதாவுடைய ஸ்தலத்துக்கு செல்ல. இன்றைக்கு உனக்கும் எனக்கும், நீ நான் ஆண்டவரை பின்பற்றுவோம் என்றால் உனக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன தெரியுமா? If there is a most important thing that to be done in your home, உன் வீட்டுல
வாழ்க்கையில நடக்க வேண்டிய முக்கியமான அலுவல் இருந்தாலும் அன்றைக்கு ஆத்துமா இருக்கிறது என்றால் அந்த ஆத்துமா அறுவடைக்கு தான் நீ ஆயத்தமாக வேண்டும். அதுதான் உண்மையாய் பின்பற்றுவது. இந்த காலையில நீயும் நானும் அப்படி செய்வோம் என்றால் பிதா உன்னை மகிமைப்படுத்துவார். அதுதான் ஆண்டு எதிர்பார்க்கிறது. இந்த காலையில இது ஒருவேளை ஆத்தும அறுவடைக்கான மெசேஜா இருந்தாலும் உங்களோட ஆவியானவர் பேசுகிற காரியம் என்ன? Do not take anything serious inside your house. உன்னை சுத்தி இருக்க காரியங்களை எதையும் சீரியஸா எடுத்துக்காத. ஆத்துமா அழிந்து போற ஆத்துமா உன் கண்ணுக்கு நேரா இருக்கிறது என்றால் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஆத்துமா தேற்று செல்ல வேண்டியது அவசியமான காரியமாக இருக்கிறது. அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம், நேரம் இல்ல துரிதமா முடிச்சோம். மத்தேயு 9:9 வாசிக்கலாம். இயேசு அவ்விடமிட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்தில் உட்கார்ந்திருந்த மத்தேயு எனும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இங்க பாருங்களேன், இந்த மத்தேயு கூப்பிடும் போது he was a busy man. He was a busy with his finance. சாதா பிஸி கிடையாது, ரொம்ப பிஸி. இந்த பணத்தை எண்ணும் பொழுது பயங்கரமா எண்ணணும். ஒரு முறைக்கு 4 முறை எண்ணணும். நீங்க பேங்க்ல கேஷ் வித்ட்ரா பண்ணீங்க வச்சுங்களேன், போன உடனே பெட்டியில அவங்க எண்ணிதான் வச்சிருப்பாங்க. காலையில தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் பேங்க்ல வேலை செஞ்சிருக்கீங்க? காணும், பரவாயில்ல, ஒருத்தர் கூட இல்ல. வேலை செஞ்சிருக்கீங்க. பேங்க்ல வேலை செய்யும் போது ஆல்ரெடி அந்த கேஷ் மேனேஜர் முதல்ல மார்னிங் எண்ணி தான் கொடுப்பாரு. அதை எண்ணி தான் எடுத்துட்டு வந்து கட்டுக்கட்டா போட்டு அந்த டப்பால வச்சிருப்பாங்க, பெட்டி டிராயர்ல. நீங்க போன உடனே ஒரு 50,000 ரூபாய் கேக்குறீங்க வச்சுங்களேன், இருக்கிறது ஒரு கட்டு தான். ஒரு கட்டோ பல கட்டுக்கு ஒரு கட்டுல எவ்வளவு இருக்கும்? 500 ரூபாய் நோட்டுனா 50,000. எடுத்த உடனே என்ன பண்ணும்? என்னைக்காவது எந்த மேனேஜரை குத்துக்கிறானா, எந்த டெல்லர், அதை 4 வாட்டி எண்ணுவான். ஏன் தெரியுமா? ஒரு நோட்டு எக்ஸ்ட்ரா போயிட்டா கூட அவன் சம்பளத்தை பிடிச்சிடும். ஒரு நோட்டு கம்மியா போயிட்டா நீங்க அவனை விட மாட்டீங்க. நீங்க அவனை அவ்வளவு பிஸியான ஒர்க், அதுவும் பினான்ஸ், அதுவும் அவன் கையில எல்லாம் பெறலுகிற நேரம், பணம் பெறலுகிற நேரம். ஆண்டவர் அவனை பிஸியான நேரத்தில் தான் என் பின்னாடி வாடான்னாரு. அவன் என்ன தெரியுமா பண்ணா? வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் கணக்கு எண்ணி கணக்கை ஒப்புவித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னானா, அப்படியே போட்டு போய்கினே இருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஒருவேளை பிஸியா இருக்கிற அப்படின்னு சொல்லி நீ சொல்லுவாய் என்றா, உன்னை ஆண்டவர் மனிதர்களை பிடிக்க அழைப்பார் என்றா, நீ அப்படியே வந்த அப்படின்னா, இன்ற வரைக்கும் சுவிசேஷத்துல முதல் புத்தகம் என்னங்க? அதுதாங்க விலக்குறையே இருக்குது. இயேசுடைய வம்ச வரலாறு எழுதினவனே அவன் தான். அதை படிக்காம எவனும் புதிய ஏற்பாடை படிக்கவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? even he was busy, he left as Jesus called. இயேசு அழைத்த பொழுது அப்படியே தூக்கி போட்டு வந்தாங்க. இன்றைக்கு நீ நானும் அப்படி வருவோமா? இயேசுக்காய், ஆத்துமாவுக்காய், அழிந்து போகிற ஆத்துமா நம்மளுடைய கடமையா இருக்கிறது. அதை அழைக்கும் பொழுது அவர்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் நீ நானும் மத்தேயு போல செய்யற வேலையை அப்படியே விட்டுட்டு வருமா? பாஸ்டர் காஸ்பல் மீட்டிங் வைக்கிறாருன்னு வச்சுங்களேன், சரி விடுங்க, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் வைக்கிறாங்க. பாவம், மூப்பர் தான் வைக்கிறார், நான் வரதில்ல. மூப்பர் உபவாச ஜெபம் வைக்கிறார், சொல்லிடணும்ல, வரலன்னா வரலன்னு சொல்லணும். மூப்பர் உபவாச ஜெபம் வைக்கிறார். சில ஆயாக்கள், வீட்டுல ஆயாக்கள் விட்டுருங்க, அம்மாக்கள்லாம், ஆயாலையும் சொல்லலாம். 30 வயசுக்கு இதெல்லாம் கை தூக்குனா, ஒண்ணு கூட கை தூக்கல, அப்ப எல்லாமே ஆயா தான். ஓகேவா? ஆயாக்கள் வீட்டிலே தூங்குவாங்க, ஆனா எங்க வரமாட்டாங்க உபவாச ஜெபத்துக்கு. ஏன் வரமாட்டாங்க? அவங்க பிஸியா இருக்கிறாங்க. என்ன பிஸியா இருக்கிறாங்க? வீட்டுல சமைக்கணும், தூங்கணும், துணி துவைக்கணும். வாரத்துல 6 நாளும் சும்மா இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை தான் என்ன பண்ணுவாங்க? எல்லா வேலையும் செய்வாங்க. வெள்ளிக்கிழமை எந்த வேலையாவது நீ வீட்டுல சும்மா உட்காந்துன்னு பண்ணன்னு வச்சுக்க, ஆத்தும பாரம் உன் தலைமையில வந்து நின்றும். இன்னைக்கு சொல்றேன், வெள்ளிக்கிழமை வீட்டுல சும்மா இருந்தீங்கன்னா எங்க வா? மூப்பர் இடத்துல வா, அவர் உன்னை அபிஷேகத்துல நடத்துவா. எதுக்கு சொல்றான் அப்படின்னா, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, ஆண்டவர் சொல்றது நீ பிஸியா எண்ணி, ஆண்டவர் ரொம்ப பிஸியாகிற. சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரது கூட ரொம்ப பிஸியா இருப்பாங்க. சிலர்லாம் 9 மணி, இன்னைக்கே நிறைய பேரை பார்த்துருந்தாங்க. நான் எங்கேயோ சைட்ல உட்காந்து நினைச்சிருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, பார்த்துட்டு எத்தனை பேர் 8:55 வந்தீங்க. ஆராதனை முடிஞ்சிச்சு, பாட்டு முடிஞ்சிச்சு, அறிவு முடிஞ்சிச்சு. கட்சியில அம்மா வந்து அறிவிப்பு பண்ணி ஜோம் பண்ணும் போது 2 பேர் வந்துருக்குறாங்க. பேர் சொல்லணும்னா சொல்லிடுவேன், ஆனா வேணாம் விட்டுருங்க, அடுத்த வாரம் அவங்க வராம போயிடுவாங்க. பாத்தீங்களா? எனக்கு 4 கண்ணு எக்ஸ்ட்ரா 2 கண்ணு வச்சுக்கிறேன் பாருங்க, மேல தெளிவா தெரியும். பேர் சொல்லணும்னா சொல்றேன், அடுத்த வாரம் நீ லேட்டா வந்தா பேரை சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்கு சொல்ற அப்படின்னா, you are busy. ஆனா இயேசு அழைத்த பொழுது அப்படி இல்லை. இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்தார். செய்யற வேலையை அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு ஆத்துமா அறுவடைக்காய் நீ செல்லும் பொழுது
ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துவார். உன்னை நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார். இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க நீ இருப்ப. இயேசு என்ன செய்கிறாரோ அந்த வேலையை நீ செய்வதற்கு அவ்வளவு உன்னதமான காரியமாய் இருக்கிறது. இன்னும் 2 காரியத்தை பார்த்து முடிச்சிடலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இங்க பாருங்க, இது ரொம்ப கடினமான காரியம். If you want to follow Jesus, இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால், ஒருத்தன் வந்தா நல்ல போதகரேன்னு நல்லதானே ஸ்டார்ட் பண்ணான். இப்ப சிலர்லாம் காலையில பார்த்தோன்னே குட் மார்னிங் சோத்ரம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்றோம். சர்ச்சைக்கு நீங்க வரீங்க, சோத்ரம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஸ்டார்ட். நல்லா இல்லைன்னா அப்படின்னு கேட்டா அவங்ககிட்ட 2வது பேச தோணும். நம்மால அப்படி பேசுற ஆள் தான் யாரு? இயேசுநாதர். நீ ஒண்ணு கேட்டீங்கன்னா அவருக்கு ஒண்ணு எட்டக்க முடக்கா சொல்லுவாரு. இவன் வந்தது நல்ல போதகரே எப்படின்னா அப்படியே சொல்லிட்டு இருக்கலாம். மகனே நீ நல்லா தாண்டா இருக்கிற, பிறந்ததுல இருந்து கடைப்பிடிக்கிறேன்ற, ரொம்ப சந்தோஷம், அப்படியே இரு, கொஞ்சம் இருக்கத்தெல்லாம் ஏழை ஏழு கொடுத்துட்டு வந்துரு, அப்ப நீ வா. மொத்தத்தையும் வித்து எங்க கொடுக்க சொன்னாரு? வாய்ப்பே இல்லை ராஜா. கொடுப்போம்? வாய்ப்பே இல்லை, கொடுக்கவே மாட்டோம். இன்னைக்கு ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். நமக்கு ஆண்டவர் நிச்சயமா, நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு வீடு வேணும். எதுக்கு? இந்த அட்ரஸ் இருந்தாதான் என்ன பண்ணுவான்? போஸ்ட்மேன் வருவான், அப்புறம் இந்த கொரியர் வரும், அப்புறம் கவர்மெண்ட்ல ஏதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு எதனா வரணும்னா ஒரு அட்ரஸ் வேணும். அந்த அட்ரஸ் மாசம் மாசம் மாறி இருந்தா அது ரொம்ப கடுப்பாயிடும். போஸ்ட்மேன் திட்டுவான், ஏன் ஒரே அட்ரஸ்ல இருக்க மாட்டியா அப்படின்னுவான். ஸோ அதனால ஒரு நிரந்தரமான ஒரு அட்ரஸ் வேணும். அதே அட்ரஸ்ல மழையில தூங்க முடியாது, மேல ஒரு கூரை வேணும். ஒரு கூரை வேணும். அது நல்ல வருஷம் வருஷம் மாற்ற முடியாத அளவுக்கு ஒரு கான்கிரீட் கூரை வேணும். நல்லதான். இதெல்லாம் பேசிக்கானது. அதெல்லாம் ஆண்டவர் தரான்றார், இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா? ஐயோ ஆண்டவரே, வேதத்துல ஒருத்தன் இருந்தான், ஆண்டவர் என்னை அபரிவிதமா ஆசீர்வதித்தா, இந்த பக்கம் செவுத்தை இடிப்ப, அந்த பக்கம் செவுத்தை இடிப்ப, இடம் கொள்ளாத அளவுக்கு எல்லா தானியங்களை நிரப்பி என் ஆத்மாவே நன்றி சொல்லுன்னு. அப்படிப்பட்ட ஆத்மா நன்றி எல்லாம் சொல்லாது, அது பன்றிக்கு தான் போகும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை நீ பின்பற்ற விரும்புவாய் என்றால், பவுல் சொல்றான் பாருங்க, நான் இயேசுவை பார்க்கிலும் என் கையில் இருக்கிறது எல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எல்லாமே நஷ்டம் என்று எண்ணுறேன். நீ ஆத்தும அறுவடைக்காக இந்த வருஷத்துல நீ எவ்வளவு செலவு பண்ணிருப்ப? உங்க வீட்டாண்டே வச்சுங்களேன், ஒரு ஆத்துமாக சத்தியம் சொல்றதுக்காகங்க நான் என் வீட்டுல என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு பிரியாணி போட்டேன். ரைட்டு, செலவு தான், இல்லைன்னு சொல்ல. பிரியாணி சும்மா வருமா? 120 ரூபாய் இல்ல. நீங்க பார்க்கறத பார்த்தா, பாஸ்டர் எங்க வாங்குறீங்க? இந்த நெல்லிக்கு பொருள் தான் வாங்குறேன். நீங்க வாங்குவீங்க போயிட்டு புகாரில, அங்க 280 ரூபா, அங்க வாங்க முடியாது. நெல்லிக்கு பொருள் 120 ரூபா. ரைட், பிரியாணிக்கு போட்டீங்க. ரைட், ஆண்டர் அதெல்லாம் கணக்கு வைப்பாரு. ஆத்து மறுபடியும் தானே செலவு பண்றீங்க உங்க ஃப்ரெண்டு. ஆனா அவன் பிரியாணி தின்ற கேப்ல நீ ஆண்டரை பத்தி பேசுனியா? தின்ற கேப்ல பார்த்து சாப்பிடு, கத்திரிக்காய் போட்டுக்கல அப்படின்னு வச்சுக்க, அந்த பிரியாணி உனக்கும் நஷ்டம், உனக்கு அதை விட 10 மடங்கு நஷ்டம் வந்துடும். அவன் தின்ற கேப்ல ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் என்ன தெரியுமா அப்படின்னு நீ பேச ஆரம்பிச்சிருப்பான் என்றா, அது நீ ஆண்டவருக்காய் விதைத்த விதைகளாய் மாறும். ஆனா நம்ம அப்படி செய்யறதே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு ஆத்துமாக்கு இந்த வருஷம் நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? சுமாரா யோசிச்சுங்களேன். எனக்கு சொல்லலாம் வேணாம், நான் ஒரு ஆத்துமா சம்பாதிப்பதற்காக ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேங்க அப்படின்னா அந்த பணம் வீணா போவாது. அந்த ஆத்துமா நிச்சயமா பரலோகம் வரும். ஏன்னா நீ விதைத்ததை அப்போலோ நீர் பாய்ச்சி யார் விலை செய்வா? ஆண்டவரே விலை செய்வார். ஆனா நம்ம அப்படி இல்ல. 10,000 ரூபாய் ஏன் செலவு பண்ணும்? நானே பேங்க், ஆண்டவர் ஆசீர்வதிப்பா சிஸ்டர், நானே பேங்க்ல கொண்டு போய் போட்டு வச்சுக்கிறேன். சத்தியமா பேங்க்காரன் முழித்து மூட்டு ஓடுவான், சுத்தமா நாமத்தை போட்டுருவான். ஆத்தும அறுவடைக்காய் இங்க அதுதான் சொன்னாரு. அவனை போய் வித்துட்டு மொத்தத்தையே வாடான்னு சொல்லிட்டு அவன் தீர்மானிச்சு ஆண்டரை கூப்பிட்டுட்டே, இங்க வாடா, நான் சொன்னது விளக்கமா புரிஞ்சுக்கோ, வித்து தருத்தறது கூடுனா நீ வச்சுக்கிறது இந்த ஊர் மொத்தத்துக்கும் கொடுத்துருக்கலாம். அதனால அவளெல்லாம் வேணா, நீ வேணுன்றதெல்லாம் கொடு, நீ என் பின்னாடி வான்னு சொல்லி கூட்டு போயிருப்பார். கூட்டு போய் அவனை பினான்சியர் ஆக்கி யூதாசை வெளியே தரத்திட்டு இவன் கையில இருக்கிற பணத்தை எடுத்து அவரு கூட போறவங்க எல்லாம் கொடுத்துருப்பாரு. ஏசு அது நம்மளால வித்தியாசமா யோசிக்கிறாரு. அவனை கூப்பிட்டு கூட வச்சிருப்பாரு, இவ்வளவு சொத்து வச்சுக்கிறியா வடா தம்பி அப்படின்னு கூட வச்சு. ஆனா அவர் அப்படிலாம் பண்ணல. காரணம் என்னன்னா அவருக்கு ஆத்தும அறுவடை தான் தேவை. இன்றைக்கு இந்த வருடத்துல நீ சத்தியமா உண்மையா சொல்றாங்க வேதத்தின்படியே நீ ஆத்தும அறுவடை செலவு பண்ணியிருந்தா ஆண்டவர் நிச்சயமா அங்கீகரிப்பார். அப்படி இல்லைன்னா யோசிங்க, இன்னும் எவ்வளவு நாளுங்க இருக்கு வருஷம் முடிய? இன்னொரு 6 வாரம் இருக்குது. அதுலயும் 1 வாரம் வேஸ்ட். ஏன் சொல்லுங்க வேஸ்ட்ன்ற?
கிறிஸ்துமஸ் கெட் டுகெதர் இன்னொரு வாரமும் வேஸ்ட். ஏன் தெரியுங்களா? அப்படியே பொய்யா பேசுவோம் பாத்துங்க. அன்னைக்கு எதுக்கு சொல்லுங்க? நியூ இயருக்கு ஆவியானரே ஓடுவாரு, மௌன என்ன விட்டுருங்கடான்ட்டு. வாய திறந்தா அன்னைக்கு பேசுவாங்க பாருங்க கிறிஸ்தவங்க, அவ்வளவும் பொய். என்னன்னா பொய் என்ன தெரியுமா? இந்த வருஷம் தவறாம ஜெபம் பண்ணுவேன், அடுத்த நாளே தூங்குவேன். ஆனா 2 வாரம் போச்சு. எத்தனை வாரம் இருக்கு? 4 வாரம் தான் இருக்கு. 4 வாரத்துல நீ ஆத்தும அறுவடைக்கு செலவு பண்ணி பாரு. ஆண்டவர் அடுத்த வருஷம் இல்ல, வாழ்நாள் முழுதுமா இன்னும் சுமக்கிறவராக இருக்கிறார். ஆனா நம்ம செய்யல. செய்யுங்க, ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பா. அதுதான் உண்மையை பின்பற்றுகிறதா இருக்குது. நேரம் டைம் போயிட்டே இருக்கு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இங்க பாருங்களேன், எப்போ கடைசியா பின்பற்றணும்னு சொல்றாரு அப்படின்னா, இயேசுவை மாதிரியா எடுத்துக்கொள்வாய் என்றால், if you take Jesus as a role model, இயேசு ரொம்ப கஷ்டப்பட்டாரு, நடந்தே தான் போனாரு, நடந்தே தான். அன்னைக்காவது டெக்னாலஜி இல்லைங்க, இன்னைக்கு டெக்னாலஜி இருக்குதுங்க. இன்னைக்கு டெக்னாலஜி இருந்தாலும் இயேசு நடந்த தூரத்தை ஒரு மனுஷன் 3.5 வருஷத்துல நடக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கும் அந்த என்னதான் ரோடு போட்டு அது மேல கற்களை வைத்து அது பாலைவனமா மண்ணு வராத மாதிரி பண்ணி இருந்தாலும் நடக்கிறது இன்னைக்கு இருக்க டெம்பரேச்சருக்கு நடக்கவே முடியாது, அவ்வளவு சூடு அடிக்கும். ஆனா இவரு கலிலேயாவுக்கும் சொந்த ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் யோர்தானுக்கும் நந்து போயினே இருந்தாரு. நடந்து 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 பாடுகளை அனுபவித்து 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 தான் அவர் பரலோக ராஜ்யத்தை இங்க நிலைநாட்டினார். ஆனா நம்ம எப்படி தெரியுமா? ஆண்டவரே, நான் எப்படியாவது ஆத்துமா கொண்டு வரேன், எனக்கு என்ன கொடு? காரு கொடு. எனக்கு என் வீட்டுல அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதி. சீஷர்கள் எத்தனை நாள் சாப்பாடு இல்லாம இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? இயேசு நல்லா தான் போஷிச்சாரு. போஷிப்பதெல்லாம் அவர் குறை சொல்ல முடியும். ஆனா அவங்களுக்கு அடுத்து எங்கிருந்து சோறு வரும்னு தெரியாது. யூதாஸ் எப்பவுமே டென்ஷன் பார்ட்டி. ஏன் கேளுங்க, அவன் தான் சோத்துக்கு இன்சார்ஜ், ஃபைனான்ஸ் இன்சார்ஜ். இந்த ஃபைனான்ஸ் வச்சிருக்கவங்களாம் நான் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு செம்ம டென்ஷனா இருக்கும். அதனாலதான் என்னமோ தெரியல, இருந்த கடுப்புல ஆண்டவர் காட்டி குத்துரு ஓடிட்டான். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் நீ பின்பற்றுவாய் என்றால் அவர் அனுபவித்த பாடுகளை நீ அனுபவித்துதான் ஆகணும். அப்ப பாடுகள் வேண்டாம், ஆனா நான் இயேசு பின்பற்றுவேன் அப்படின்னா யாருமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது, யாருமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ இந்த காலையில நீ இயேசுவை பின்பற்றுகிறாயா? அப்படி பின்பற்றுவாய் என்றால் ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நீ இருப்பாய், பிதாவும் உன்னை கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்படி பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு 3 காரியம் டைம் எடுத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, கோச்சிக்காதீங்க, ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். பின்பற்றுவர்களுக்கு நடக்கிற காரியங்களை குறித்து பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜான் 8:12 பார்க்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இங்க பாருங்களேன், இயேசு ஒளியாய் இருக்கிறாரு, அவரை பின்பற்றுவர்களுக்கு என்ன ஒளி வருமா? ஜீவ ஒளி வருமா? There will be light in the life. ஜீவனுக்குள்ளே ஒளி வருகிறதா இருக்கிறது. நீ நானும் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தோம் என்றால், அல்லது இயேசுவை போல நீ நானும் வாழ வேண்டும் என்று இருப்போம் என்றால், அல்லது உண்மையிலே ஆமாங்க இன்றைக்கு கேட்ட பிரசங்கத்தின் படி ஆவியானவர் என்னோட பேசினார், நான் எப்படியாவது ஒரு ஆத்துமாவை கொண்டு வருவேன் என்று நீ தீர்மானிப்பாய் என்றால், ஆண்டவர் உன் வாழ்க்கையில உன் ஜீவன்ல வெளிச்சத்தை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். All the darkness will be removed. எல்லா இருளும் தானாய் விலகி ஓடிவிடுகிறதா இருக்கிறது. ஒருவன் ஆண்டவருக்காய் பணியை செய்யும் பொழுது, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்யும் பொழுது, அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் ஆண்டவர் நீக்கி விடுகிறவராய் இருக்கிறார். நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், எத்தனை நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும், அதை நீக்க முடியாத ஒரு காரியமாய் இருந்தாலும், நீ ஆண்டவருக்காக ஒரு ஆத்மாவுக்கு வேலை செஞ்சு பாரு, உன் வாழ்க்கையில ஒளி வீச ஆரம்பித்து விடும். எங்கே ஒளியோ அங்கே எல்லா கண்களும் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? இருட்டுல ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் மட்டும் தெரியுதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், நம்ம எல்லாம் எங்க பார்ப்போம்? வெளிச்சம் வர இடத்துல தான். ஏன் அங்க மட்டும் ஏன்பா வெளிச்சம் வருது என்று உத்து பார்ப்போம். இந்த காலையில பூமி முழுதுமா இருளாய் இருந்தால்,
உன் உறவினர்கள், நீ வேலை செய்யற இடத்துல எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள், சாபத்திலையும் கடன்லயோ பிரச்சனையிலயோ வியாதியிலயோ எல்லாவற்றிலும் இருந்தாலும் உன் வாழ்க்கை மாத்திரம் வெளிச்சமா இருக்கும் என்றால் அந்த வெளிச்சத்தை நோக்கி அனைவரும் வருகிறவர்களாய் இருக்கிறார். இந்த காலையில if you do the will of God, if you are following Jesus, you will be the light of this world. இந்த உலகத்துக்கு நீங்களும் நானும் தான் ஜீவ ஒளியா இருக்கும். ஒளி சாதா இயேசு வெறும் ஒளிதான். நீ நானும் எப்படிப்பட்ட ஒளியா? ஜீவனை கொடுக்கிற ஒளியா இருக்கிறோம். அடுத்த ஒரு காரியத்தை வாசி முடிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 28, 29, 30 வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றாரையாவது சகோதரியாவது மனைவியாவது பிள்ளையாவது விட்டுவிட்டவன் எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பாருங்களேன், பேதுருக்கு ஒரு கவலை என்ன தெரியுமா? ஆண்டவர் நாங்க எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம். அதுக்கு முந்தின அதிகாரம் நீங்க வாசி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் மிகப்பெரிய சத்தியத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க லூக்கா 18ஆம் அதிகாரம் அதுக்கு முந்தின வசனங்கள் வரைக்கும் வாசினா ஆண்டவர் மிகப்பெரிய சத்தியங்களை சொல்லிக் கொண்டே வருகிறார். திடீர்னு இவனுக்கு எங்கிருந்தான் ஞான உதயம் வந்தது தெரியல. இயேசு முக்கியமான சத்தியங்கள் சொல்லும் போது இவனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம், நம்ம தான் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோமே, என்ன கிடைக்கும்? கரெக்ட் தானே? கேட்கறது தப்பு இல்லைல்ல. இப்ப நீங்க திடீர்னு ஊழியத்துக்காக ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வரீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். எப்படியாவது ஆத்துமாக்களுக்கு சம்பாதிக்கணும்னு யோசிக்கும் போது என் வீட்டுல சாப்பாடு தண்ணி எல்லாம் யாரு பாத்துக்குவா? கவலை இருக்குமா இருக்காதா? எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, யார் தீப்பா? இல்ல எனக்கு வீட்டுல இவ்வளவு வேலை இருக்குது, யார் பாத்துக்குவா? கேட்கறது நியாயம் தானே? ஆனா ஆண்டவர் நம்ம சொல்றாரு, எவனா இருந்தாலும் இம்மையிலும் மறுமையிலும் நித்திய ஜீவனை பெறுகிற வரைக்கும் அவனை விட மாட்டேன்னு மெய்யாகவே அவர் சொல்லுகிறார். அப்போ ஒன்னு யோசிச்சு பாருங்களேன், when you do the will of God, when you follow Jesus, பிதாவின் சித்தத்தை செய்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் நீ நானும் இருப்போம் என்றால் நமக்கு இங்கேயும் எல்லா தேவையிலும் அவர் சந்திப்பார், அங்கேயும் நித்திய ஜீவனை. அப்ப நித்திய ஜீவன் தருகிறவன் எங்க இருப்பாங்க? இயேசுவோட தான் இருப்பாங்க. நித்திய மரணம் என்பது அவனுடைய பணி, அவனுடைய ராஜ்யம், அவனுடைய உலகமாய் இருக்கிறது. நித்திய ஜீவன் என் இயேசுடைய இடமாய் இருக்கிறது. நீ நானும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருப்போம் என்றால் இயேசு எங்கேயோ அங்கதான் நம்ம இருப்போம். அப்போ டெஃபினட்டா நம்ம எங்க இருப்போம்? இயேசுவோட தான். இயேசுவோட இருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா காரியங்களும் தருகிறவராய் இருக்கிறார். இதுக்கு மேல இன்னொரு விஷயத்தை சொல்லி முடித்துற. மார்க் 16ஆம் அதிகாரம் 17, 18 வாசிக்கலாம். 16, 17, 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். இங்க பாருங்களேன், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் என்னன்னா, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இங்க பாருங்களேன், யார் நாமத்தினால துரத்தணுமா? நீங்க போயிட்டு அப்பு நாமத்தினால துரத்துனீங்கன்னா அப்புக்கும் மூஞ்சி மேல குத்து விழும். உங்களுக்கும் இயேசுடைய நாமத்தினால நீங்க போய் ஆண்டவருடைய நாமத்தினால செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அழகா விரட்டி அடிக்கிறவராக இருக்கிறார். பிசாசுகளை துரத்துவதில் நவமான பாஷைகளை பேசுவார்கள். இங்கதான் நமக்கு பிரச்சனை. இங்கதான் நம்ம பிரச்சனை. இந்த இடத்துல என்ன நம்ம நினைச்சு கொள்கிறோம்? நவமான பாஷை அப்படின்னா நம்ம பரிசுத்தாவில நிறைஞ்சு பேசுவோம் அப்படின்னா கரெக்ட் இல்லைன்னு சொல்லல, அது ஒரு விதமான பதம். ஆனா உண்மையான பதம் என்ன தெரியுமாங்க? நீங்க பேசும்பொழுது அநேகர் உங்க சத்தியத்துக்குள்ள வருவாங்க. நவமா அவங்களுக்கு ஏற்ற. இயேசு பேசும்போது ஏன் அவ்வளவு கூட்டம் வந்தது தெரியுமா உங்களுக்கு? இயேசு எங்க போனாலும் கூட்டம் பின்னாடி இருந்தது. அந்த கூட்டத்தை பார்த்து கூட்டத்தை வேடிக்கை பார்க்க நிறைய பேர் வந்தாங்க. கூட்டத்துல குற்றம் கண்டுபிடிக்கணும். ஆனா இயேசு பேச ஆரம்பிச்சா எவ்வளவு பேர் அமைதியா இருந்தாங்களா? 5000 பேர் அமைதியா இருந்துக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். இப்போ இங்க ஒரு 10 நிமிஷம் நம்ம வேற ஏதாவது காரியம் பேசினா எத்தனை பேர் அமைதியா இருப்போம்? யாருமே இருக்க மாட்டோம். நானே அமைதியா இருக்க மாட்டேன். நானும் மூப்பரம் பார்த்து பேசின்னு இருப்பாங்க. எதனால? கல்யாணத்துல பேசுறாங்க, விட்டுருங்க, கல்யாணம் பேசுவோம், எல்லாத்துலயும். ஆனா இயேசு பேசும்பொழுது எல்லாரும் அமைதியா. காரணம் என்ன தெரியுமா? he was speaking the kingdom of God. பரலோக ராஜ்யத்தை பேசும்பொழுது எல்லாரும் செவி கொடுத்து கேட்பார்கள். அப்ப நீயும் நானும் நவமான காரியங்கள் என்றால் ஆண்டவருக்கு ஏதுவான காரியங்களை பேசும்பொழுது ஆண்டவர் கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க அடுத்த வசனம் வாசிங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்களை எடுப்பாங்க. சர்ப்பங்கள் என்ன தெரியுமா? அது விஷமா இருந்தாலும் விஷம் இல்லைனாலும் எத்தனை பேர் பாம்பை கையில பிடிப்பீங்கன்னு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு விரோதமா உனக்கு ஆப்போசிட்டா படம் எடுத்து ஆடுகிறத நீ எப்படி எடுப்பியா? சர்ப்பங்களை. பாம்பை பிடிக்கிறவங்கள பாத்திருக்கீங்களா? வாழை பிடிச்சா பாம்பை சாவடிக்க போறாங்கன்னு அர்த்தம். தெரியுமா உங்களுக்கு? நான் நிறைய பாம்பை பிடிச்சிருக்கேன். பாம்பு பிடிக்கிறோம் அப்படின்னா அது கழுத்துக்காண்ட பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாம்பை கொல்ல மாட்டோம். அதை மாட்டிக்கிச்ச ஒரு பிளேட் எடுத்தோமா, டப்புன்னு உரிச்சோமா, தோல் எடுத்து உப்பு கண்டை போட்டு வச்சோமா, யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருவேன்.
அப்புறமா கேட்டு பாருங்க எவ்வளவு பாம்பு நிறைய பிடிச்சி வச்சுக்கிறேன். வாழை பிடிச்சனா அந்த பாம்பு செத்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இடமா புஷ்டம் வாழை புஷ்டம் ஒரு சுத்தி டம்முன்னு தரலச்சா. ஒண்ணு, நீ ஆண்டவரை பின்பற்றுகிறாய் என்றால் நீ சர்ப்பங்களை எடுப்ப அப்படின்னா ஒண்ணு எடுத்து சாவச்சு, இல்லைன்னா எடுத்து அதுக்கு சத்தியத்தை சொல்றது. ரெண்டே ஆப்ஷன் தான். அது உன்னை கொட்டவே கொட்டாது. அடுத்து வாசிங்கள, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. நீ இயேசுவை பின்பற்றுவாய் என்றால் whatever the thing the world thinks, அது உன்னை என்ன பண்ணாது, சேதப்படுத்தவே, உன்னை தொடவே தொடாது. அவர் எவ்வளவு நாள் நீங்க பூமியில இருக்கணும், எவ்வளவு நாள் அவருக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறையோ அவ்வளவு நாள் அவர் உன்னை வச்சிருப்பார். அவர் போதும் என்று தீர்மானித்தா எப்படி சேர்த்துக்குவாரா, அம்பாரத்துல சேர்ப்பதை போல. அது வரைக்கும் நீங்க நானும் என்ன பண்ணோம், அவரை பின்பற்ற வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. அவரை பின்பற்றுவோம் என்றால் நடக்கிற காரியங்களை ஒண்ணு பார்த்தோம், நீ உலகத்துக்கு வெளிச்சமாய் ஒளியாய் இருப்ப. அடுத்து பார்த்தோம், இந்த பூமிக்குரிய எல்லா நன்மையும் ஆண்டு தருகிறவராய் இருக்கிறா. அடுத்தது, நீ சாவே உன்னை சோதித்து பார்த்தாலும் அது உன்னை என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்தவே முடியாது. சாவே உன்னை ட்ரை பண்ண, இவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு நினைச்சா கூட என்ன பண்ண முடியாது, அது தோர்த்து போயிடும். இன்னைக்கு கூட சாட்சி கேட்டேன் பாரு, நான் நின்று அவரு சாட்சி சொன்னதை விட ஜெபம் பண்ணதான் நல்லா இருந்தது இல்ல. அப்படி ஆண்டவர் உன்னை மாற்றி விடுகிறவராக இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா, if you are being a follower of Jesus, இயேசுவை பின்பற்றுவாய் என்றால் ஆண்டவர் உன்னை எல்லா நன்மையை தருகிறவராக இருக்கிறார். இந்த காலையில நீ உண்மையிலே இயேசுவை பின்பற்றுவாய் என்றால் அவர் இருக்கிற இடத்துல இருப்ப. இல்லங்க நான் பின்பற்றணும்னு தீர்மானித்தேன் எப்போ 2025 தொடக்கத்துல, இன்ன வரைக்கும் பின்பற்ற ஆரம்பிக்கல அப்படின்னா இன்னொரு வசனத்தை சொல்றேன், கலப்பையில கையை வைத்துட்டு பின்னோக்கி பாக்குறவன் ஒரு காலம் எங்க இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணு, எவ்வளவு பைபிள் வாசி, எவ்வளவு ஆண்டவருக்காய் வாழ்றன்னு பொய் சொல்லு, நீ அங்க போகவே முடியாது. அப்ப இயேசுடைய திட்டம் இல்லாம என்ன தெரியுமா, அழிந்து போகிற ஆத்துமா. இருந்த இடத்துல கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் பொழுது, எல்லாரும் கண்களை யாரும் கண்ணை திறந்து பார்க்காதீங்க, ஆவியானவர் உங்களை காண்கிற நேரமாக இருக்கு. This is the time. ஒரு 5 நிமிடத்துல நான் முடிச்சிடுறேன். எல்லாரும் கண்ணை மூடி இருக்கும் போது ஆண்டவருக்கு உண்மையா, ஆண்டவரே இந்த வருஷம் நான் ஒரு ஆத்துமாவது கொண்டு வர போறேன் அப்படின்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. ஆவியானவர் உங்களோட இருப்பார், ஆவியானவர் உங்களோட இருப்பார், ஆவியானவர் உங்களோட இருப்பார். ஒரு ஆத்துமாவது நான் ஆண்டவருக்காய் கொண்டு வர போகிறேங்க, எனக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும் என்று தீர்மானிக்கிற உன்னை நிச்சயமாகவே இந்த உலகுக்கு ஒளியாய் ஜீவ ஒளியாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ இந்த பூமிக்குரிய எல்லா நன்மையும் பரலோகத்துக்குரிய ஜீவன் காரியங்களையும் ஆண்டவர் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறவராயிருக்கிறார். அதே போல சாவுக்கு ஏதுவான எந்த காரியம் வந்தாலும் கரங்களை உயர்த்தின உங்களை ஒன்னும் சேதப்படுத்தவே படுத்தாது. ஏனென்றால் நீங்க ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீங்க. யார கண்ணை திறந்து பார்க்காதீங்க, கையை தூக்கணுங்களை பார்க்கணும் நீ அவசியம் இல்லை, ஆவியானவர் பார்த்தா போது. இல்லைங்க உண்மையிலே நான் ஆண்டவருக்கு திரும்ப ஒப்பு கொடுக்கிறேங்க, ஆண்டவருக்காய் ஆத்துமாவை கொண்டு வர போறேன் என்று சொல்லுகிறவங்க நீங்க கரம் தூக்கியே இருக்கட்டும். ஆவியானவர் உங்களை பார்க்கிறவர், ஆவியானவர் உன் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவை பின்பற்றுகிறவனார் ஆண்டவர் இந்த காலையில உன்னை முழுதுமாய் மாற்றுகிற நேரமாய் இருக்கிறது. ஆவியானவர்களை காண்கிறவர், ஆவியானவர்களை காண்கிறவர் அந்த அழைப்புக்கு தாங்க உன்னை என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்துல உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை என்னை நோக்கி பார்த்தவர். காரணம் தெரியுமா, he wants us to do the will of God. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது அவருடைய வேலையாயிருக்கு. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே
நான் இயேசுவின் பின்னே போகத் துணிந்து இயேசுவின் பின்னே போகத் துணிந்து இயேசுவின் பின்னே போகத் துணிந்து பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். இந்த காலையில ஆவியானவர் உன் இருதயத்தை பார்த்து அவரை பின்னோக்கி செல்ல வேண்டும் தீர்மானித்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் எங்கேயோ அங்கேயே உன்னையும் கொண்டு போகிறவராயிருக்கிறார். பிதா உன்னை கனம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் நம்முடைய சமூகத்துல நாங்கள் வருகிறோம். எப்படியாவது ஒரு ஆத்மா கொண்டு வர வேண்டும் என்று வாஞ்சை விட தீர்மானித்து அன்றைக்கு முன்பதாய் கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவரையும் நீர் காண்கிறவர். அவர்களுக்கு விரோதமாய் ஒரு காரியமும் நேரிடாத அவர்கள் உயர்த்தின கரங்கள் பரலோகத்திலிருந்து பிதா கண்டபடினால அவர்களையும் இந்த பூமியில வாழுகிற ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. எப்படியாவது ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு வர நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எடுத்த தீர்மானத்தின்படியே உலகம் எங்களுக்கு முன்பதாய் இருக்கிறது. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் எங்களுக்கு முன்பதாய் இருக்கிறது. எப்படியாவது ஆத்துமா அறுவடை கொண்டு வந்து பரலோகத்துல சேர்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலமும் உங்களை ஒவ்வொருடன் இருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.